பெரியவா சரணம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியவா வானொலி. இன்றைய மாலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. பெரியவா சரணம். ஸ்ரீமத் பாகவதம் உபன்யாசம் நிகழ்த்துபவர் பிரம்மச்சாரி ரமேஷ் அவர்கள். பெரியவா சரணம். ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாதிதரதச்சார்த்தேஷ்வபிஜ்ஞஸ்வராட் தேனே பிரம்மஹ்ருதாய ஆதிகவயே முஹ்யந்தி யத்சூரயः தேஜோ வாரிமிருதாம் யதா விநிமயோ யத்ர த்ரிசர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்தகுஹகம் சத்யம் பரம் தீமஹி. எல்லாருக்கும் நமஸ்காரம். நேற்றுக்கு நம்ம பார்த்தோம் சாங்கிய சித்தாந்தத்திலேயுள்ள 24 தத்துவங்கள் என்னெல்லாம்ங்கிற விஷயம். பஞ்ச மகாபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரகள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம். 5 வச்சு 4 குரூப்பும், கடைசியில ஒரு 4. அந்த മനസ്സ്, புத்தி, சித்தம், அகங்காரம் அது 4ம் தனிப்பட்டதല്ലவானாലും അതെല്ലാം ചേർത്ത് சாஸ்திரம் அந்தகரணம்னு சொல்லிடும். ஆனா அதுக்கு 4 பிரகாரத்திலே உள்ள செயல்பாடு இருக்கிறதுனால அதை 4ஆ இங்க பிரிச்சு சொல்லி இருக்கு. இப்படி 24 தத்துவங்கள் ആക്കും സാങ്ക്യ സിദ്ധാന്തത്തോടു അസ്ഥിവാരം, അടിസ്ഥാനം, ഫൗണ്ടേഷൻ. ഇത് സഗുണ ബ്രഹ്മത്തോടു அவஸ்தாவிசேஷங்களாகும். இதெல்லாம் பிரகிருதியாகும். புருஷன்கிறது இந்த பிரகிருதியில் இருந்து அதீதனாக்கும்னு நாம சொன்னோம். அப்போ ஒரு சந்தேகம் வரும், இந்த காலம் இங்கப்பட்ட வர்ணம் இருக்கே இடையில அது இந்த 24ல வராது, அதை புருஷன்லையும் சேர்க்க முடியாது. அப்ப அதை எங்க கொண்டு பொருத்துறதுன்னு கேட்டானா அதாக்கும் சொல்றார். 24 தத்துவங்கள் சேர்ந்தது பிரகிருதி. 25ாமത്തെ தத்துவம் காலம், டைம்ங்கிற. அது வரையாட்டு நம்ம வாசிச்சு முடிச்சிருந்தோம். அடுத்தது என்ன சொல்றாரு பார்ப்போம். 16வது ஸ்லோகத்துல பிரபாவம் பௌருஷம் பிராஹு காலமேகே யதோ பயம் அஹங்கார விமூடஸ்ய கர்த்து பிரகிருதிமீயுஷः. ஏகே காலம் பௌருஷம் பிரபாவம் பிராஹு. சில பேர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த காலத்தை புருஷனோடு ஒரு சக்தி, புരുഷനുമാ ചേർന്ന് നിൽக்கிற ഒരു ശക്തി വിശേഷമാക്കും എന്ന് ചില പേര് ചൊല്ലുറാ. പ്രകൃതിം ഈയുഷഃ അഹങ്കാര വിമൂഢസ്യ കർത്തുഹു യതഃ ഭയം. இந்த காலத்தை 25வது தத்துவமா சில பேர் சொல்றா. சாங்கியத்துல 24 தத்துவம் தான் உண்டு. 24 தத்துவத்துக்கு அப்பாலா இருக்கப்பட்டது புருஷனாகும். அதனால சில பேர் என்ன செய்யறான்னு கேட்டானா இந்த காலத்தை 25ாமത്തെ ஒரு தத்துவமா சொல்றான். என்னவானாலும் அவித்யில நிக்கப்பட்டவாளுக்கு, அஜ்ஞானிகளான நம்மள மாதிரி உள்ளவாளுக்கு, அகங்காரம் உள்ளவாளுக்கு, நான்கிற பாவத்தில கட்டுப்பட்டிருக்கப்பட்டவாளுக்கு, கர்த்தൃത്വம் உள்ளவாளுக்கு இந்த காலம் எப்போதுமே பயத்தை உண்டாக்கின்றிருக்கும். பயத்துக்கு காரணமா இருக்கும். மரணம் அர்த்தம். காலம் தானே சொன்னேன்லவா, காலன் மரணம் அர்த்தம். இந்த அகங்காரம் உள்ளவன் தான் யமதர்மனை பயப்படுவன். அப்போ காலம் தான் எல்லாத்தையும் சம்ஹரிக்கிறது. எல்லாம் உண்டாகிறதும் நிற்கிறதும் அழியறதும் காலத்திலேயா. அப்போ அந்த காலத்தை நமக்கு பிரத்யக்ஷமான ஈஸ்வர ஸ்வரூபமா பார்க்கலாம். அப்படித்தான் பார்க்கணும்னாக்கு சொல்றான். கால கலையதாமகம். விபூதி யோகத்துல கீதையில கிருஷ்ணன் சொல்றார், சங்கல்பிக்கப்பட்டவாளுக்கு நான் காலமா காட்சி கொடுக்கிறேன். மனசுள்ள இடத்துலதான் சங்கல்பம், மனசுள்ள இடத்துலதான் டைமோடு எக்ஸ்பீரியன்ஸும். காலங்கிற அனுபவம் மனசு இருக்கும் போதுதான். மனசு லயமாயிட்டுத்தானா டைம் தெரியாது. நம்ம ராத்திரி தூங்குறோம், எத்தனை நேரம் தூங்குறோம்ங்கிறது தெரியுமா? எத்தனை மணி நேரம் தூங்கினோம்னு கிளாக்கையோ டைம் பீஸையோ வாட்சையோ பார்க்காமக்கு தெரியாது. என்னன்னா தூக்கத்துல டைம் இல்லை. சிலப்போ கொஞ்ச நேரம் தூங்கினது மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும்.
பார்த்தாச்சானா போது வெடிச்சிருக்கு. சிலப்போ என்ன ஆகுதுன்னா ரொம்ப நேரம் தூங்கினது மாதிரி இருக்கும், பார்த்தானா அரை மணி நேரம் தான் ஆகும். அப்போ இந்த சமய போதம் உண்டாக்குறது மனசாக்கும். அந்த காலத்திலே இருக்கப்பட்டவா காலபோதம் உள்ளவாளுக்கு மரண பயமும் கூடவே இருக்கும். 17வது ஸ்லோகம் என்னது பார்ப்போம். பிரகிருதேர் குணசாம்யஸ்ய நிர்விசேஷஸ்ய மானவி சேஷ்டா யதஸ்ஸ பகவான் கால இத்யுபலக்ஷிதः. ஹே மானவி, ஆரு கூப்பிடுறா? தேவஹூதியாக்கும் மானவின்னு கூப்பிடுறார். ஆரு? கபில மகர்ஷி. மனுவோடு பொண்ணேன்னு அர்த்தம். மனுவோடு பொண்ணு மானவி, மனுவோடு புள்ளை மானவன். மாணவன்னா மனிதன் அர்த்தம். நம்மள மாணவன் மனுஜன் எல்லாம் சொன்னா மனுஷியான்னு அர்த்தம். மனுவோடு பரம்பரையில வந்தவா. இங்கே மனுவோடு பொண்ணானதுனாலேயாக்கும் தேவபூதிய மானவின்னு கூப்பிடுறாரு. மனுபுத்திரி குணசாமியஸ்ய நிர்விசேஷஸ்ய பிரகிருதேஹே யதஹ சேஷ்டா சஹா பகவான் காலஹா இதி உபலக்ஷிதः. முதல்ல இந்த திரிகுணங்கள் எல்லாம் சமன்பாட்டை அடைஞ்சிருந்தது, இக்குலிபிரியத்தில இருந்தது அர்த்தம். எந்த விதமான அசைவும் இல்லை, குணங்களோடு சாமிய அவஸ்தை. அந்த இடத்துல சிருஷ்டியே இல்லை, நாம ரூபங்களும் கிடையாது, எதுவும் கிடையாது. சிருஷ்டிக்கு முன்னாலே இருக்கிற அந்த நிலையாக்கம் குணசாமியம்ங்கிறது. அப்படி பிரகிருதி இருந்தது. அப்படி குணசாமியத்தோட இருந்த பிரகிருதி எந்த சக்தி காரணமா அதுல ஒரு அசைவு சலனம் உண்டாச்சோ அந்த சக்தியை பகவான்னு கூப்பிடுறா. இப்ப பகவானாக்கும் இந்த திரிகுணங்களை இலக்கி விடுறது, சலிப்பிக்கிறது. இந்த திரிகுணங்கள் அசைய தொடங்கினானா சிருஷ்டி தொடங்கியாச்சு. அப்போ இதை சேஷ்டிப்பிக்கப்பட்டவர், இதுக்கு விகாரத்தை உண்டாக்கப்பட்டவர். பிரகிருதியில விகாரத்தை உண்டாக்குறதுன்னா அதுல சலனம் உண்டாகிறது, புதிய புதிய ஒவ்வொன்னா புதுசு ஓரம்னா அதுல இருந்து உண்டாகிறது. அது ஆறு மூலமா நடக்கிறதோ அவரை பகவான், அவரேதான் காலம்னு சொல்றது. அப்ப இங்க காலத்தையும் பகவானையும் ஒன்னாயிட்டு தான் சொல்லி இருக்கு. ரெண்டும் வேற வேற இல்லை. காலம் பிரவர்த்திக்கும் போதேயாக்கும் இந்த குணங்கள் அசையறது. அதனால இந்த காலத்தையே பகவான்னு சொல்லறா. அப்படி பார்க்க போனா 24 தத்துவத்துக்கு உள்ள இந்த காலத்தையும் உள்படுத்திடுவான். ஏன்னா சாமிய ஸ்திதிய விட்டுட்டு இலக தொடங்குறதல்லவா, அதாக்கும் பிரகிருதியோடு முதல் விகாரம். அதுக்கு காரணமானத காலம்னு சொல்லிருக்கா. அப்போ அத தத்துவத்தோடு எண்ணிக்கையில பார்த்தானா நேரத்தே சொன்ன 24 தத்துவத்துக்குள்ள இந்த கால தத்துவம் வந்துடும். அதனால இந்த தத்துவத்தை தனிப்பட்ட 25வது தத்துவமா எடுக்க வேண்டாம். இருந்தாலும் சில பேர் என்ன செய்யறாங்கன்னா இத காலத்தை 25வது தத்துவமா சொல்லலாம். சாந்தமா இருந்த கடல், அசைவில்லாம இருந்த கடல் காத்தடிக்கும் போத இலகி அலையாறதல்லவா, அதே மாதிரி பிரகிருதி அசைஞ்சாக்கும் பிரபஞ்சம் உண்டாறது. பிரகிருதிங்கிறது நேரத்தே அசைவில்லாமல் இருந்த நிலையாகும். இந்த பிரகிருதி சலிக்க தொடங்கின உடனே ஜீவன்மாருக்கு சுகதுக்கங்களை கொடுக்க கூடினதான சரீரங்கள் உண்டாகிறது. அங்கெல்லாம் ஈஸ்வரனோடு செயல்பாடாகும். காலம்ங்கிறதே பகவான் தான். அப்போ கால தத்துவம் சொல்றதும் பகவத் தத்துவம்ங்கிறதும் ஒண்ணுதான். அத 24 தத்துவத்துக்குள்ள உள்ள ஒன்னாயிட்டு தான் சாங்கியன்மார் வச்சுருக்கா. சில பேர் அத 25வது தத்துவம்னு சொல்றாங்க. அந்த புருஷ ரூபேண காலரூபேண யோ பஹி சமன்வேத்யேஷ சத்வானாம் பகவான் ஆத்மமாயையா சத்வானாம் அந்தஹா புருஷ ரூபேண. இந்த ஜீவர்களோடு அல்லட்டா உயிரினங்களோடு உடம்புக்குள்ள புருஷனா இருக்கார் பகவான். புருஷன் உடம்புக்குள்ள இருக்கப்பட்டவர் தான் அந்த சொல்லோட அர்த்தமே. புரி சேதே இதி புருஷா. புரம் பட்டணம், சிட்டின்னு அர்த்தம். உடம்புதான் பட்டணம். இந்த பட்டணத்துக்குள்ள ஆறு சைதன்ய ரூபத்தில குடி வந்திருக்காளோ
எந்த சைதன்யம் சரீரத்தில் இருக்கோ அதைத்தான் புருஷன்னு சொல்றோம். அப்ப நமக்குள்ள நான்கிற அந்த சைதன்யம் அதைத்தான் புருஷன் சொல்றார். அப்போ ஜீவிகளோடு சரீரத்துக்குள்ள புருஷனாயிட்டு இருக்காரு ஆரு? பகவான். அப்போ வெளியிலேயோ பகி காலரூபேணா, உடம்புக்கு வெளியில இதே பகவான் கால ரூபத்தில இருக்கார். உடம்புக்குள்ள நான்கிற பாவத்தில புருஷ ரூபத்தில சைதன்யமா இருக்கார். இந்த பகவான் என்ன செய்யறார்? ஆத்மமாயையா யஹா சமன்வேதி, தன்னோடு ஆத்மசக்தியினால பகவானோடு அந்த திவ்யமான பவர்னால உள்ளையும் வெளியிலையும் உள்ளத கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கார். அவரையாக்கும் ஈஸ்வரன் பகவான் சொல்லுவோம். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த உலகத்தை எல்லாம் கண்ட்ரோல் பண்றவராக்கும் பகவான். நமக்கு உள்ள சிந்தகள், நினைவுகள், ஓர்மை தான் ஸ்மரணை, மறந்து போறது, இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றது. காமம், குரோதம், லோபம், இப்படிப்பட்ட ஒவ்வொரு அந்த இமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், இது எல்லாத்தையுமே பகவான் தான் கண்ட்ரோல் பண்றார். அதனாலேயாக்கும் ஈஸ்வரன்னா பிரபுன்னா எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறவர். அப்போ பகவானோடு செயல்பாடு வெளியிலையும் இருக்கு, உள்ளேயும் இருக்கு. அத வெளிப்படையா நாம பார்க்கும் போத காலம், சமயம்னு சொல்றோம். உள்ள பார்க்கும் போத அதே பகவான புருஷன்னு சொல்றோம். அப்போ 24 தத்துவங்கள், அதுல இந்த காலமும் படும். நீ செலவா காலத்தை 25வது தத்துவம் சொல்றான். அப்படி 25வது தத்துவமா காலத்தை எடுத்துட்டானா ஈஸ்வரன்கிறது 26ஆமத்த தத்துவமா வரும். பிரகிருதி 24 தத்துவங்கள் சேர்ந்தது. இனி இந்த ஜீவனையே 25வது தத்துவமா சொல்றது. அகங்காரம், நான்கிற பாவம் இருக்க ஒவ்வொரு உடம்பிலேயும் ஒராள் வசிக்கிறாள, அந்த வசிக்கிற ஜீவனை 25வது தத்துவம்னு எடுத்துட்டானா அந்த ஜீவர்களோடு பிரபுவான ஈஸ்வரனை 26வது தத்துவம் சொல்ல வேண்டி வரும். இந்த எண்ணிக்கையில ஒன்றும் காரியமில்லை. இருந்தாலும் இப்படியெல்லாம் எண்ணி கணக்கு கூட்டி வச்சிருக்கா. ஈஸ்வரன் வித்யங்கிற உபாதியினால ஆக்கம் ஈஸ்வரன் சொல்லப்படுறார். அதாவது வித்யன்னா அறிவு, அனுபவம், சைதன்யம். அந்த வித்திய உபாதியா வச்சுட்டானா அந்த சைதன்யத்துக்கு ஈஸ்வரன் சொல்லுவான். அவித்திய உபாதியா வச்சுட்டானா ஜீவன் சொல்லுவான். வேதாந்தத்தில் எப்படியாகும்? ஜீவனும் ஈஸ்வரனும் ஒரே சைதன்யம் தான். வித்தியும் கூட சேர்ந்திருக்கும் போத ஈஸ்வரனும், அவித்தியை அல்லாட்ட அஜானத்தும் கூட சேர்ந்திருக்கும் போத ஜீவன் சொல்லுறது. இப்படி ஒரு வித்தியாசம் நம்ம பார்க்க வேண்டாம். இந்த ஜீவனையும் ஈஸ்வரனையும் ரெண்டையும் பொதுவா புருஷன் சொன்னா போரும். அப்போ அப்படி பார்க்கறதானா 24 தத்துவங்கள் பிரகிருதி, புருஷன் 25வது தத்துவம். நேரத்தை என்ன சொன்னோம்? 24 தத்துவங்கள் பிரகிருதி, ஜீவனை 25வது தத்துவமா எடுத்துட்டானா ஈஸ்வரன் 26வது தத்துவம்னு சொல்ல வேண்டி வரும். இனி ஈஸ்வரன் ஜீவன்கிற அந்த பேதத்தை எடுத்து களைஞ்சானா ரெண்டும் சைதன்யம் தானே. அப்படியானா 24 தத்துவம் பிரகிருதியும் 25வது தத்துவம் புருஷன். அந்த புருஷன்ல ஈஸ்வரனும் ஜீவனும் அடங்கும். அப்படி 24 தத்துவம் புருஷ தத்துவம். அதைத்தான் பிரகிருதி புருஷன் சாங்கியத்துல சொல்றான். தெய்வாத் க்ஷுபித தர்மிண்யாம் ஸ்வஸ்யாம் யோனௌ பரப்புமான் ஆதத்த வீர்யம் சாசூதா மகத்தத்துவம் ஹிரண்மயம். தெய்வாது, தெய்வம் தானா நமக்கு புரிஞ்சுக்க முடியாத ஒரு சூக்ஷ்மமான தத்துவம். அது ஜீவனுக்கு என்னதுன்னு ஜீவனோட அற்ப புத்தியினால எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணினாலும் புரிஞ்சுக்க முடியாதது. அதையாக்கும் தெய்வம்ங்கிறது. அது என்னது சொல்ல முடியாது. அந்த தெய்வம் காரணமாக க்ஷுபித தர்மிண்யாம் ஸ்வஸ்யாம் யோனௌ, தர்மங்கள் க்ஷோபிக்கிறது. தர்மங்கள் தானே அங்க திரிகுணங்களை யாக்கும் சொல்றது. அந்த திரிகுணங்கள்ல ஒரு அசைவு வருது சொல்லிட்டு அந்த திரிகுணங்கள் அசைஞ்ச உடனே தன்னோடைய உற்பத்தி ஸ்தானத்திலே, அதாவது தன்னிலேயே பரஹா புமான் வீரியம் ஆதத்தா, அந்த பரமபுருஷன் பகவான் தன்னோடு வீரியத்தை தன்னோடு சக்தியே, அந்த பகவத் சக்தியை
இந்த பிரகிருதிக்குள்ள பகவான் புகுத்தினார். சா ஹிரண்மயம் மகத்தத்துவம் அசூதா. இப்படி அந்த ஈஸ்வர சக்தியானது பிரகிருதிக்குள்ள புகுந்த உடனே பிரகாசிக்கப்பட்ட மகத்தத்துவம் உண்டாச்சு. மகத்துங்கிறது ஒரு தத்துவமாகும். அது என்னது? பிரகிருதியில பகவான் தன்னோட சக்தியை பிரவேசிப்பிச்ச உடனே பிரகாசம் உள்ள ஒரு தத்துவம் உண்டாச்சு. அதாக்கும் மகத்தத்துவம். அந்த மகத்தத்துவம் அதாவது பிரகிருதியில் இருந்து முதல்ல உண்டாகிறது மகத்தத்துவம்னு புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த மகத்தத்துவத்தை நமக்கு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டி பிரகிருதிய மாதாவா நினைச்சுட்டானா, புருஷனை பிதாவா நினைச்சுட்டானா, இந்த பிரகிருதி மாதாவுக்கும் புருஷ பிதாவுக்கும் பிறந்த முதல் குழந்தையாக்கும் மகத்தத்துவம். முதல் ஜேஷ்ட புத்திரன் தலைச்சன் குழந்தை சொல்லுவா. இந்த முதல் தத்துவமாக்கும் மகத்தத்துவம். என்னத்துக்காக? அந்த சிருஷ்டி கிரமத்தையாக்கும் வர்ணிக்க போறார். அப்ப முதல்ல மகத்தத்துவம் உண்டாச்சு. விஸ்வமாத்மகதம் வியஞ்சன் கூடஸ்தோ ஜெகதங்குரஹ ஸ்வதேஜசா பிபத்தீவ்ரம் ஆத்ம பிரஸ்வாபனம் தமஹ. கூடஸ்தஹ ஜெகதங்குரஹ ஆத்மகதம் விஸ்வம் வியஞ்சன்னே ஆத்ம பிரஸ்வாபனம் தமஹ ஸ்வதேஜசா அபிபது. கூடஸ்தகான அழிவில்லாதது, ஜெகதங்குரஹா பிரபஞ்சத்தோடு சூக்ஷ்ம ரூபத்திலே இருக்கப்பட்டது. இந்த மகத்தத்துவத்தில் இருந்தாக்கும் இன்னும் பிரபஞ்சம் உண்டாக போறது. அப்போ ஜெகத்து முளைக்க போறது இந்த மகத்தத்துவம்ங்கிற வித்தில் இருந்தாக்கும். அப்போ ஜெகத்தோடு மூல காரணமா இருக்கப்பட்டதும் அழிவில்லாததுமான இந்த மகத்தத்துவம் ஆத்மகதம் விஸ்வம் தனக்குள்ளேயே இருக்கிற பிரபஞ்சத்தை விஸ்வத்தை வியஞ்சன் பிரகாசிப்பிக்கிறதுக்காக ஆத்ம பிரஸ்வாபனம் தமஹா ஸ்வதேஜசா அபிபது தன்னை மறைச்சிருக்கிற இருட்ட தன்னோடு பிரகாசத்தினாலேயே அழிச்சார். அதானது இந்த மகத்தத்துவம். என்னது இது? என்னதுன்னு கேட்டா தானே ரொம்ப சூக்ஷ்மமான காரியமாக்கும். இருந்தாலும் சொல்றார். பிரகிருதியும் புருஷனும் சேர்ந்த உடனே முதல்ல உண்டானது மகத்தத்துவம். முதல்ல இந்த பிரகிருதியில எதுவுமே இல்ல இருந்தது. திரிகுணங்கள் சாமிய அவஸ்தையில எல்லாம் இருந்தது. அப்போ எதுவும் அனுபவப்படுறதுக்கு இல்லை. நாமங்கள் இல்லை, ரூபங்கள் இல்லை, பஞ்ச இந்திரியங்கள் இல்லை, பஞ்சபூதங்கள் இல்லை, எதுவும் இல்லை. எல்லாம் சேர்ந்து அந்த அரிசியையும் உளுந்தையுமா கூட சேர்த்து அரைச்சி மாவு மாதிரி ஆக்கி வச்சானா அதுல தனித்தனியா அரிசியோ உளுந்தையோ பார்க்க முடியுமோ? பார்க்க முடியாது. எல்லாமா கூட சேர்ந்து அவ்வியக்தமா இருக்கிற ஒரு நிலை. அதாக்கும் இந்த திரிகுணங்களோடு சாமிய ஸ்திதிங்கிறது. அந்த சாமிய ஸ்திதியில எதுவும் இல்லை, ஆனா எல்லாம் அதுக்குள்ள இருந்தாக்கும் வருது. அப்போ தன்னை மறைச்சிருந்த அதாவது பிரபஞ்சத்தை வெளியில வர முடியாமக்கு மறைச்சிருந்த ஒரு இருட்டு இருந்தது. அந்த இருட்டை அவ்வியக்தம் அவ்வியக்தம் சொல்றது. அந்த இருட்டை இந்த மகத்தத்துவம் தன்னுடைய பிரகாசத்தினால அழிச்சுது. இத மாதிரின்னு கேட்டானா ஒரு மரத்தை நம்ம பார்க்கிறோம் வச்சோம். மரத்துல இலைகள் இருக்கும், பூக்கள் இருக்கும், பழங்கள் காய்கனிகள் எல்லாம் இருக்கும். இது எல்லாமே ஒரு சின்ன வித்திலிருந்து வந்ததல்லவோ? ஆமா. இந்த வித்துக்குள்ள வித்தை உடைச்சு பார்த்தானா இலையோ பூவோ காய்கனிகளோ இருக்கா? இல்லை. ஆனா அந்த வித்திலிருந்து வந்தது தானே மரம். அந்த மரத்துல தானே இலையும் பூவும் காயும் எல்லாம் இருக்கு. இதே மாதிரி பிரபஞ்சத்தோடு வித்து சூக்ஷ்ம ரூபம் அதாக்கும் இந்த மகத்தத்துவம். அந்த மகத்தத்துவம் அது பிரபஞ்ச ரூபமா பிரகடமாகாமக்கு ஒரு இருட்டு அதை ஆவரணம் பண்ணிட்டு இருந்தது. அந்த இருட்டை தன்னோடு பிரகாசத்தினால இந்த மகத்தத்துவம் அழிச்சுது. இந்த பிரகாசம் தானே அது புருஷனோடாகும், பகவானோடாகும். பகவானோடு அந்த சித் சக்தி சொல்லிட்டு அந்த ஈஸ்வர சக்தியை பகவான் பிரகிருதிக்குள்ள பிரவேசிப்பிச்சொன்னையாக்கும் இந்த மகத்தத்துவம் உண்டாச்சு. அந்த மகத்தத்துவம் பிரபஞ்சத்தை வெளிப்படாமக்கி மறைச்சிருந்த இருட்டை அழிச்சுடுத்து. யத்தத் சத்வகுணம் ஸ்வச்சம் சாந்தம் பகவதः பதம் யதாஹுர் வாசுதேவாख्यம்
சித்தம் தன் மகதாத்மகம். இந்த மகத் என்னதுங்கிறத கொஞ்சம் கூட விரிவா சொல்றார். ஸ்வச்சம் நிர்மலம் அர்த்தம், அப்பழுக்கற்றது, எந்த விதமான மாலின்யமும் இந்த இதில் இல்லை மகத்தத்துவத்திலே. அதானது சுத்த சத்துவகுணம் அர்த்தம். சத்துவகுணம் மேலோங்கி நிற்கிற ஒரு நிலை. ஸ்வச்சம் சாந்தம், அசைவில்லாத நிலை. பகவதா பதம், பகவானோடு உபாதி. சத்துவகுணம்ங்கிறது ஈஸ்வரனோடு உபாதியாக்கும். சத்துவகுண சம்பன்னனாக்கும் மகாவிஷ்ணுன்னு நாம சொல்லுவோம். ரஜோகுண சம்பன்னன் ஆரி பிரம்மதேவன், தமோகுண சம்பன்னன் சிவன் அல்லட்டன ருத்ரன். இப்படி திரிகுணங்களையும் திரிமூர்த்திகளையும் தம்மில பந்தப்படுத்தி சாஸ்திரம் பேசுறது. அப்ப இங்க சத்துவகுணத்தையாக்கும் சொல்றார். அது பகவானோடையே ஸ்தானமாக்கும் வாசுதேவாக்கியம். இந்த சத்துவகுணத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு, வாசுதேவன். சுத்த சத்துவமூர்த்தியாக்கும் மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுவோடு பര്യായ பதம் தானே வாசுதேவன்கிறது. அந்த வாசுதேவன்கிற பேரோடு கூடின சத்துவகுணம் நிறைஞ்சிருக்கிற சித்தம் அல்லாட்டா மனசு தான் மகத்தத்துவம்ங்கிறது. அதாவது நம்மளோட மனசுல இப்போ ரஜஸும் தமசும் எல்லாமா கூட கலந்திருக்கு. ரஜஸும் தமசும் தான் ஜாஸ்தியா இருக்கு சத்துவத்தை விட. இந்த நிலை மாறி மனசு சத்துவ குணத்தினால நிறையும் போதே, பூர்ணமா நிறையும் போதே அது பகவானோடு உபாதியா மாறும். அந்த சத்துவகுணம் நிறைஞ்ச மனசுல பகவான் அவதரிப்பர். அந்த சத்துவகுணம் நிறைஞ்சிருக்கிற சித்தத்தை தான் வாசுதேவன் வாசுதேவன் சொல்றது. அதையே தான் மகத்தத்துவம் சொல்றது. இப்ப இங்க வேற ஒன்னு ரெண்டு காரியம் நமக்கு பார்க்க வேண்டியிருக்கு. அதானது அதிபூதம், அத்தியாத்மம், அதிதெய்வம். ஆதி பௌதிகம், ஆத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம். இப்படி மூணெண்ணம் சொல்றது உண்டு. இதுல இந்த மகத்தத்துவத்தை நமக்கு அதிபூதமா, என்னன்னா அது சிருஷ்டிக்க போறது, அதிலிருந்து பிரபஞ்சம் உண்டாக போறது. அதனால பிரபஞ்சத்தோட ஒரு சூக்ஷ்மமான ரூபமாக்கும் இந்த மகத்தத்துவம். அதனால இத அதிபூதம் அதிபூதம்னு சொல்லுவாங்க. இந்த மகத்தத்துவம் 4 தரத்திலே உள்ள அத்தியாத்மமா பிரியறது. அதாவது இதுக்கு 4 ஃபங்க்ஷன்ஸ் வருது இந்த மகத்தத்துவத்துக்கு. சத்துவகுண சம்பன்னமான மனசாக்கும் மகத்தத்துவம் சொல்லித்து அது 4 രീതിയിல പ്രകടമാറുது. அந்த 4 எண்ணத்தையும் அத்தியாத்மம்னு சொல்லுவாங்க. அது ஏதெல்லாம் നമ്മൾ നേരത്തെ சொன்னதுதான். മനസ്സ്, ബുദ്ധി, ചിത്തം, അഹങ്കാരം. அப்போ மகத்தத்துவம் அதிபூதம், மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் அத்தியாத்மம். இன்னும் அதிதெய்வம் கூட சொல்லணும். அதிதெய்வம் தானா இந்த 4க்கும் இத 4ஐயும் கண்ட்ரோல் பண்ற ஒரு ஈஸ்வர பாவம் இருக்கு. அந்த ஈஸ்வர பாவத்துக்கு இந்த 4க்கு தனித்தனி பேரு கொடுத்தது மாதிரி 4 பேரு கொடுக்கறான். அப்போ இந்த 4ஓடும் அதிதெய்வத்தை பார்ப்போமா? மனசு, மனசோடு அதிதெய்வம்ங்கிறது அனிருத்தன். புத்தி, புத்தியோடு அதிதெய்வம் பிரத்யும்னன். சித்தத்தோடு அதிதெய்வம் வாசுதேவன். அகங்காரத்தோடு அதிதெய்வம் சங்கர்ஷணன். பிரத்யும்னாய நிருத்தாய சங்கர்ஷனாய சங்கர்ஷணாத்மனே எல்லாம் சஹஸ்ரநாமத்து அதோட இந்த தியானத்துல வரும். சங்கர்ஷணமூர்த்தி ஸ்வரூப யோசாவாதித்ய പരമപുരുഷ സയേഷ രുദ്രോ ദേവത. രുദ്രത്തോടോ ധ്യാനത്തിലെയും വരും. അതായത് 4 ഭാവങ്ങൾ നമ്മളോട് മനസ്സുக்கு 4 ഫങ്ഷൻസ് இருக்கு சொன்னேனே. மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம். இப்படி 4 രീതിയിலே அது செயல்படுறது. அந்த ஓரோன்னுக்கும் ஓரோ தேவனை சொல்லி இருக்கா, அவ்வளவுதான். மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம். இத கிரமமா எடுத்தானா அனிருத்தன், பிரத்யும்னன், வாசுதேவன், சங்கர்ஷணன். இப்படி 4 தேவதா பாவங்கள் இருக்கு. இனி இது ஓരോന്നും எங்கிருக்குன்னு கேட்டானா சித்தம்ங்கிறது க்ஷேத்திரஜன் அல்லாட்டனா நமக்குள்ளேயே இருக்கிற கூடஸ்த சைதன்யத்திலேயாக்கும் இந்த சித்தம்ங்கிற தத்துவம் ஆரோபிக்கப்பட்டிருக்கு. மனசு அங்கிருந்து வருவோம். മനസ്തത്വം എതിലെ നിക്കറതെന്ന് കേട്ടാ ചന്ദ്രനിലെയാക്ക് നിക്കറത്. മനസ്സോ കൺട്രോൾ പண்றது മനസ്സുங்கிறது ചന്ദ്രനുമായിട്ട് ബന്ധപ്പെട്ടതാണ്. പാലാഴി കടஞ்ச ഉടനെ മുതൽ എന്താ ചന്ദ്രനും അതിലിருந்து கிளம்பித்து சொல்றாருல்வா.
பாலாழி என்னது? இந்த மகத்தத்துவம் தான். சுத்த சத்துவகுணம் நிறைஞ்ச மனசுதான் பாலாழி. அந்த பாலாழியாக்கும் தேவന്മാരും அசுரന്മാരും கிடையறா. அப்ப அதிலிருந்து ஆദ്യം காளகூட விஷம் வந்தது. அத பரமேஸ்வரன் எடுத்து சாப்பிட்டு விட்டார். அப்புறம் திவ்யமான பாரிஜாதம், கௌஸ்துபம், உச்சை ஸ்ரவஸ், ஐராவதம். உச்சை ஸ்ரவஸ் இந்திரனோட குதிரை, வெள்ள குதிரை. ஐராவதம் இந்திரனோட ஆனை. எல்லாம் வெள்ள வெள்ளையா ஏன் வருது? சத்துவகுணம், சத்துவகுணம். அதனாலேயாக்கும் சொல்றது ദിവ്യமான സാധനങ്ങൾ എല്ലാം ഈശ്വരനുമായിട്ട് ബന്ധപ്പെട്ടത്, ഇഹലോകത്തിലെ ഒന്നും ഇല്ലാത്തത് അതെല്ലാം ആക്കും പാലാഴി കടഞ്ഞ ഉടനെ വെളിയില വന്നത്. അതില് அப்படி வந்த ஒன்னாக்கும் சந்திரன். அந்த சந்திரன் அது மனசுமாயிட்டு தொடர்புடையது. அந்த மனசோடு அந்த மனசுங்கிற பாவம் சந்திரனிலே அதிஷ்டிதம். அத மாதிரி புத்திங்கிற பாவம் பிரம்மாவிலே அதிஷ்டிதம். அதனால புத்தியோடு கண்ட்ரோலிங் டெய்டி அதிதேவனாயிட்டு பிரம்மாவையாகும் சொல்றது. விஸ்வ மனசு விஸ்வ புத்தின்னு சொல்றது பிரம்மாவாகும். இனி சித்தம்ங்கிறது எதுல இருக்குன்னா நமக்குள்ளே இருக்கிற சைதன்யம். அதுதான் க்ஷேத்திரஜன் சொல்றது. கூடஸ்தன் க்ஷேத்திரஜன். அந்த க்ஷேத்திரஜன்லயாக்கும் சித்தம்ங்கிறது இருக்கு. இனி அகங்காரமோ, அகங்காரம் ருத்ரன்கிற தத்துவத்தில இருக்கு. அதனால ருத்ரன் அகங்காரின்னு அர்த்தமல்ல. இந்த அகங்காரங்கிறது நமக்குள்ள இருக்கிற ஆணவம்ங்கிற அந்த அர்த்தத்தில் அல்ல. நான்கிற நிர்மலமான பாவம், வியக்தித்துவம். அந்த நிர்மல பாவத்துக்கு அதிஷ்டானமா இருக்கிறவர் ருத்ரன். இப்படி அதிபூதம், அத்தியாத்மம், அதிதெய்வம், அதிஷ்டானம், இப்படி சாஸ்திரங்கள் இதை சொல்லி இருக்கு. அடுத்தது என்னது சொல்றாரு பார்க்கலாம். ஸ்வச்சத்வம் அவிகாரித்வம் சாந்தத்வமிதி சேதசஹ விருத்திபிர் லக்ஷணம் ப்ரோக்தம் யதாபாம் பிரகிருதி பரா. ஸ்வச்சத்வம், ஸ்வச்சமா இருக்கிறது தான் நிர்மலமா இருக்கு. எந்த விதமான அழுக்கம் இல்லாமக்கு அப்பழுக்கற்ற நிலை, அதாக்கும் ஸ்வச்சத்துவம். அவிகாரித்துவம், எந்த விதமான மாறுதலையும் அடையாம இருக்கிற நிலை, ஸ்டேபிளா இருக்கு, கான்ஸ்டன்டா இருக்கு, அதாக்கும் அவிகாரித்துவம். சாந்தத்துவம், ராகம், துவேஷம், காமம், குரோதம் இந்த மாதிரியுள்ள விற்த்திகள் எல்லாம் அடங்கி சாந்தமா இருக்கிற நிலை. இதெல்லாம் ஆக்கும் தத்துவ குணத்தோடு லட்சணம். இதெல்லாம் நமக்குள்ள வந்துதானா நம்மளோட மனசு சத்துவ குணத்தை அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். சாந்தி இருக்கா, இருக்கானா சத்துவ குணம். ஸ்வச்சம், நிர்மலமா இருக்கா, கெட்ட சிந்தகள் ஒன்றும் வராம இருக்கா, சாத்விகமான பாவம் இருக்கா, மனசு நிம்மதியா இருக்கா, சாந்தமா இருக்கா, அடக்கமா இருக்கா, அலைபாயாமக்கு இருக்கா, அப்போ சத்துவ குணம் இருக்குன்னு அர்த்தம். இப்படி உள்ள சுபாவங்களாக்கும் சத்துவ குணத்துக்கு. அபாம் பரா பிரகிருதி யதா சேதசா லட்சணம் புரோக்தம். ஜலத்தோடு முதல் சுபாவம்ங்கிறது நிர்மலமாக்கும். ஜலம் அப்புறமாக்கும் மலினமாறுது. அது உண்டாகிற இடத்துல அது நிர்மலமாக்கும். ஆகாசத்திலிருந்து பொழியற மழை இருக்கே, அந்த மழை தண்ணி பியூரா, அதுல எந்த விதமான அழுக்கும் கிடையாது. அது பூமியில விழுந்து ஒவ்வொரு സ്ഥലത്തോட ஒழுகி வரும்போதையாக்கும் சாக்கடத்தண்ணும் மற்ற அழுக்குகளும் எல்லாம் அதுல கலந்துக்கிறது. அப்போ இந்த சத்துவ குணம்ங்கிறது ஜலத்தோடு ஆதி ரூபம் மாதிரி நிர்மலமான நிலையாக்கும். அதுல மனசு ஒரு விதமான மாறுபாட்டையும் அடையறதில்லை, சாந்தமா இருக்கு. அது தூக்கம் மாதிரி ஒரு லயாவஸ்தைக்கும் போறதில்லை. காமக்ரோதங்கள் உண்டாகும் போத மனசு படபடபடான்னு அடிக்கும். அந்த படபடப்பும் இல்லை, நிர்மலமா இருக்கு, சாந்தமா இருக்கு. அப்போ ஜலம்ங்கிறது நிர்மலமா தான் இருக்கு. ஆனா இந்த ஜலத்துல காற்றடிக்கும் போது, ஜலம் தானே கடல் வச்சுங்கோ, கடல்ல காற்றடிக்கும் போது அலை, நுரை, பதை இதெல்லாம் உண்டாகும். அதெல்லாம் வெள்ளையாகும். அலைக்கு வெள்ளை நிறம் இல்லை. நுரை பதைங்கிறது அந்த பீச்சில் போய் நிற்கும் போத கரையில அடிக்குமே, வெள்ளை வெளையேர்னு இருக்கும், வெளுத்த நுரை. அந்த வெளுப்புங்கிறது தண்ணியோடு நிறம் அல்ல, தண்ணிக்கு நிறமே கிடையாது. ஆனா அது கரையில அடிச்சு ஏறும் போத அதுக்கு ஒரு வெள்ளை நிறம் வருது. அது மாதிரி வெள்ளத்துக்கு பொதுவாக எந்த டேஸ்டும் கிடையாது, நிர்மலமா தான் இருக்கும். ஆனா இந்த ஜலம் விருட்சங்களிலேயும் அல்லட்டா மரங்களிலேயும் செடி கொடிகளிலேயும் இதே தண்ணி போய் புளிப்பு,
திதிப்பு, கவர்ப்பு, சிலட சவர்ப்பு, இந்த டேஸ்டுகள் எல்லாம் வருது. பாவக்காய் கசக்கிறது, ஒரே தண்ணியத்தான் பாவக்காய் அந்த செடிக்கும் ஊத்துறோம். திதிப்பு உண்டாகிறதுக்கும் இதே தண்ணி தான் காரணம். புளிமரத்துக்கும் இதே தண்ணியை தான் விடுறோம். என்னனால ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரீதியிலே அது அந்த வித்தோடு சுபாவமாகும். இப்படி ஜலம் ஆதிமமான நிலையிலே சுத்தமா இருந்தாலும் அப்புறம் அது ஒவ்வொரு தரத்திலுள்ள மாறுபாட்டை அடையிறது. இத மாதிரி பியூரா இருக்கிற அந்த நிலையாக்கும் தத்துவம். மகத்தத்வாத் விகுர்வாணாத் பகவத் வீர்ய சம்பவாத் கிரியாசக்தி அகங்காரஹ திரிவித சமபத்யதா. பகவானோடு சக்தியிலிருந்து எல்லாத்துக்கும் காரணம் ஈஸ்வரன் பகவானாகும். அந்த பகவத் வீரியத்திலிருந்து கிடைச்ச சக்தியை வச்சுண்டாக்கும் இந்த பிரகிருதி அசையறது, விகாரத்தை அடையறது. அப்போ மகத்தத்துவம் முதல்ல வந்தது. இந்த மகத்தத்துவம் திரும்பவும் அசையறது, மாறுபாட்டை அடையறது. அப்படி மாறுபாட்டை அடைஞ்ச உடனே கிரியாசக்தி திரிவிதா அகங்காரஹா சமபத்யதா. கர்மம் பண்றதுக்குள்ள சக்தி உள்ள 3 விதமான அகங்காரம் இந்த மகத்தத்துவத்திலிருந்து உண்டாச்சு. கர்மம் பண்ணணுமான நான்கிற நினைப்பு வேணும். அந்த நான்கிற பாவத்தை தான் ஈகோ அல்லட்டா அகங்காரம் சொல்லுவோம். அந்த அகங்காரம் 3 பிரகாரத்துல இருக்குன்னு. அது என்னது? ஈஸ்வரனோடு சக்தி தான். அந்த சக்தி மகத்தத்துவத்துக்கு காரணமாச்சு. மகத்தத்துவம் மாறுபாட்டை அடைஞ்சு அகங்காரங்கிற தத்துவம் உண்டாச்சு. அந்த அகங்காரத்தில் இருந்தாக்கும் மனசு, புத்தி, சித்தம், இந்த 3 சக்தியும் 3 மாறுபாடும் உண்டாகுது. அப்போ அகங்காரமாக்கம் அதோடு வேறு. மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம்னு 4 சொன்னோம் இல்லவா? அந்த 4ல வேறு மூலம்ங்கிறது அகங்காரம். இந்த அகங்காரம் 3 கிளையா பிரியும். எப்படி? மனசு, புத்தி, சித்தம், இப்படி 3 கிளையாறது இந்த அகங்காரம் தான். வைகாரிகஸ்தைஜசஸ்ச தாமசஸ்ச யதோ பவஹ மனசஸ்சைந்திரியாணாம் ச பூதானாம் மகதாமபி. வைகாரிகஹ, வைகாரிகம்னு என்னன்னா சத்துவகுணம் மேலோங்கி நிற்கப்பட்டது. அந்த சத்துவகுணத்துக்கு பிராதானியம் உள்ள தைஜசஹா, சத்துவகுணம் மேலோங்கி நிற்கிறது, ரஜோகுணம் அதுக்கு கீழே நிற்கிறது. இன்னும் தமோகுண பிரதானமானது. மானசகா இந்திரியானாம் மகதாம் பூதானாம் அபி பவஹா யதஹா. அப்போ 3 தரத்துல இந்த அகங்காரம் பிரகடமாறுதுன்னு சொல்லிது. அதுல ஒன்னு சத்துவகுணம் நிறைஞ்ச அகங்காரம், இன்னொன்னு ரஜோகுணத்துக்கு முக்கியத்துவம் உள்ள அகங்காரம், கடைசியில் உள்ளது தமோ குணத்துக்கு பிராதானியம் உள்ள அகங்காரம். இப்படி இந்த 3 அகங்காரத்திலிருந்து மனசு, இந்திரியம், பஞ்சமகாபூதங்கள் இவ்வளவு உண்டாச்சு. ஒன்னு கூட சொல்றேன், சத்துவகுணத்துக்கு பிராதானியம் உள்ள அகங்காரத்திலிருந்து மனசுங்கிற தத்துவம் உண்டாருது. ரஜோகுணத்துக்கு முக்கியத்துவம் உள்ள அகங்காரத்திலிருந்து இந்திரியங்கள் உண்டாகிறது. தமோ குணத்துக்கு முக்கியத்துவம் உள்ள அகங்காரத்திலிருந்து பஞ்சபூதங்கள் உண்டாகிறது. இப்படி பஞ்சபூதங்களும் இந்திரியங்களும் மனசும் 3 விதமான அகங்காரத்திலிருந்து உண்டாகிறது. அதானது என்னதுன்னு கேட்டனா, மகத்தத்துவத்தில் இருந்தாக்குமே அகங்காரம் உண்டாகிறது. அப்ப இந்த மகத்தத்துவம் சத்துவகுணத்திலே பிரதிபலிச்ச உடனே சத்துவகுணத்துக்கு முக்கியத்துவம் உள்ள அகங்காரம் ஆச்சு. இதே மகத்தத்துவம் ரஜோகுணத்திலே ரிஃப்ளக்ட் ஆன உடனே ராஜசமான அகங்காரம் உண்டாச்சு. தமோ குணத்திலே ரிஃப்ளக்ட் ஆன உடனே தாமச அகங்காரம் உண்டாச்சு. அப்போ சாத்விக அகங்காரத்தில் இருந்த மனசு, ராஜச அகங்காரத்தில் இருந்த இந்திரியங்கள், தாமச அகங்காரத்தில் இருந்து சுத்த ஜடமான பஞ்சபூதங்கள் உண்டாச்சு. சஹஸ்ரசிர சம்சாக்ஷாத் யமனந்தம் பிரஜக்ஷதே சங்கர்ஷணாக்கியம் புருஷம் பூதேந்திரிய மனோமயம். பூதேந்திரிய மனோமயம் இப்ப உண்டானதெல்லாம் பஞ்சபூதங்கள், இந்திரியங்கள், மனசு. இந்த 3ஐயும் സ്വരൂപமா வச்சிருக்கப்பட்ட அகங்காரத்தை சங்கர்ஷணன் சொல்லுவா. அதானது சங்கர்ஷனோடு
രൂപങ്ങളാക്കും പഞ്ചഭൂതങ്ങളും പഞ്ച ഇന്ദ്രിയങ്ങളും മനസ്സും. இந்த சங்கர்ஷண மூர்த்தியத்தான் புருஷ சூக்தத்திலே சஹஸ்ரசீரஷா புருஷா ஆரம்பிக்கிறது. புருஷ சூக்தம் அது இந்த சங்கர்ஷண மூர்த்தியத்தான் சொல்றது. சஹஸ்ரசிரசம் சாக்ஷாத் அனந்தம் புருஷம் பிரச்சக்ஷதே. இந்த சங்கர்ஷணனைத்தான் ஆயிரக்கணக்குக்கு தலைகளும் ஆயிரக்கணக்கான கைகளும் காலுகளும் கண்களும் காதுகளும் உடைய அனந்தமான புருஷனாயிட்டு சாட்சாத்தாயிட்டு அபரிச்சின்னனாயிருக்கிற பிரபஞ்ச ரூபத்தில பிரகடமாகிற புருஷன்னு புருஷ சூக்தம் சொல்றது. சங்கர்ஷணனைத்தான் புருஷன் புருஷ சூக்தத்தில சொல்றது. அப்போ மனசு இந்திரியங்கள் மகாபூதங்கள் இதும் கூட சேர்ந்து நிக்கிற அகங்காரத்தை ஆக்கும் சங்கர்ஷணன் அல்லாட்டனா ஆதிபுருஷன் பரமபுருஷன் எல்லாம் சொல்றது. அப்போ இப்படி இந்த பகவானை உபாசிக்கிறதுக்காக்கும் சங்கர்ஷணோபாசனை சொல்றது. சங்கர்ஷண மூர்த்தியை உபாசிக்கிறது. அதாவது பிரபஞ்சத்தை முழுசும் தன்னோடு உடம்பாக கொண்ட அந்த மகா பிரபுவே சங்கர்ஷணமூர்த்தி பரமபுருஷன் மகாவிஷ்ணு சொல்றான். கர்த்தத்வம் கரணத்வம் ச காரியத்வம் சேதி லக்ஷணம் சாந்த கோர விமூடத்வம் இது வாஸ்யாதஹங்கிருதேஹ. அகங்காரம் மூணு தரத்துல இருக்கு சொல்லித்து. சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம். பிரகிருதியோடு மூணு குணங்கள். அந்த மூணு குணங்களுக்கு கூட இந்த அகங்காரம் சேரும் போத அகங்காரத்துக்கு மூணு பிரகார பேதங்கள் உண்டாகிறது. கர்த்தத்துவம் நான் செய்யறவன், டூவர், நான் ஒரு கர்மம் பண்ணப்பட்டவனாக்கும் இந்த பாவம். அப்புறம் உபகரணங்கள், அதாவது கர்மம் பண்ணறதுக்கு உள்ள அவயவங்கள் அந்த நிலை. பின்ன காரியங்கள் இந்த விஷயங்கள். அப்போ நான்கிற பாவம் என்னுடைய உறுப்புகள் அல்லாட்டன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அப்புறம் காரிய ரூபத்திலே உள்ள விஷயங்கள். இப்படி மூணு நிலை இருக்கு. இது எதனால வருதுன்னா மனசோடு சாந்தம் கோரம் விமூடம் மூணு நிலையினாலேயாக்கும் இந்த மூணு பாவம் வருது. அப்போ அகங்காரத்தோடு மூணு ஸ்வரூபமாக்கும். நான்கிற பாவம் சாத்விகமான அகங்காரத்தோடு செயல்பாடு. உபகரணங்கள் ராஜச அகங்காரத்தோடு செயல்பாடு. ஜடங்கள் விஷயங்கள் ஜட பொருள்கள் தாமச அகங்காரத்தோடு செயல்பாடு. இப்படி மூணு தரத்துல பிரகடமாறது அகங்காரம். அதுல சத்துவகுணத்தை தான் நம்ம சாந்தம் சொல்லுவோம். சாந்தமான நிலை. கோரம் நனனா மனசு அலைபாயற நிலை. அதுதான் பயம். நமக்கு இந்த காமம் குரோதம் எல்லாம் மனசோடு அலைபாயற நிலையாகும். தூக்கத்தில் இருக்கும் போது நம்ம மூடம் சொல்லுவோம். எதையும் தெரிஞ்சுக்காமக்கி வெட்டி போட்ட மரம் மாதிரி அப்படியே கிடக்கிறது. அது மூடாவஸ்தை. இப்படி அகங்காரத்துக்கு மூணு விதமான பாவங்கள் இருக்கு. இந்த மூணு பாவங்கள்லையும் நம்ம மாறி மாறி வந்துருப்போம். நமக்குள்ள உள்ள அந்த அகங்காரம் தான் இது மூணு நமக்குள்ளதான் இருக்கு. ஓரோரோ குணங்களும் கூட சேரும் போத ஓரோ பாவத்தை நாம் அடையறோம். வைகாரிகாத் விகுர்வாணாத் மனஸ்தத்துவமஜாயத யத் சங்கல்ப விகல்பாபியாம் வர்த்ததே காமசம்பவஹ. சத்துவகுணத்தோடு செயல்பாட்டை சொல்லித்து அடுத்தது இதே பகவானோட சக்தியினால மனசுங்கிற தத்துவம் உண்டாச்சுங்கிற. அகங்காரம் ஆദ്യം சொல்லியாச்சு. அடுத்தது மனஸ்தத்துவம் உண்டாச்சுங்கிற. இந்த மனஸ்தத்துவம் என்னதுன்னா சங்கல்பம் விகல்பம் இப்படி ரெண்டு தான் இந்த மனசுக்கு தெரியும். சங்கல்பம்னா எதையாவது சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறது, நினைக்கிறது, திங்கிங், தாட் ப்ராசஸ், அதுதான் சங்கல்பம். விகல்பம் தானா சந்தேகப்படுறது. வேணுமா வேண்டாமா, போகணுமா போக வேண்டாமா, கொடுக்கலாமா படாதா, கூப்பிடணுமா வேண்டாமா, செய்யணுமா செய்யண்டாமா, இப்படி இந்த சந்தேகம் அதுவும் மனசோடு செயல்பாடுதான். அப்போ எதையாவது நினைச்சுட்டே இருக்கிறது, அதே மாதிரி சந்தேகப்படுறது. இந்த ரெண்டு சுபாவமாக்கும் மனசுக்குள்ளது. இந்த சங்கல்ப விகல்பங்களிலிருந்து காமம் ஆசைங்கிறது உண்டாகிறது. அப்போ சாத்விகமான அகங்காரத்தில் இருந்து மனசுங்கிற தத்துவம் உண்டாகிறது.
அந்த மனசு சங்கல்பம் விகல்பம்ங்கிற ரெண்டு സ്വഭാവத்தோடு கூடினது. அல்லாட்டா மனசோடு ரெண்டு பாவங்களாக்கும் சங்கல்பவும் விகல்பவும். இந்த சங்கல்ப விகல்பங்கள்னால காமம்ங்கிற விருத்தி மனசில பிரகாசிக்கிறது. ஆசைன்னு அர்த்தம். காமம் டிசையர், ஆசைன்னு அர்த்தம். யத்விதுர் ஹ்யனிருத்தாக்ஷ்யம் ஹ்ருஷீகாணாமதீஸ்வரம் சாரதேந்தீவரஸ்யாமம் சம்ராத்யம் யோகிபிஷ் ஷனைஹி. யத் ஹ்ருஷீகாணாம் அதீஸ்வரம். ஹ்ருஷீகம் சொன்னா பஞ்ச இந்திரியங்களை கலெக்டிவா சொல்றது. 5 இந்திரியங்களையும் சேர்த்து சொல்றதுக்காக ஹ்ருஷீகம்ங்கிற பேரு. அந்த ஹ்ருஷீகத்தோடு ஈசன் நாதன் அவர்தான் ஹ்ருஷீகேசன். நிறைய பேர் ரிஷிகேசன் ரிஷிகேசன் சொல்லுவா, சொல்லப்படாது. ஹ்ருஷீகேசன் ஹா ஹ்ரு சொல்லணும். ரிஷிகேசன் அங்கேயும் RISHIKESH தான் எழுதி வச்சிருக்காங்க. நிறைய ரிஷிமார் இருந்ததுனால ரிஷிகேசன் அல்ல, ரிஷியோடு கேசவும் அல்ல. ஹ்ருஷீக ஈசன். ஹ்ருஷீகம் பஞ்சேந்திரியங்கள். அந்த இந்திரியங்களோடு நாதனா இருக்கப்பட்டவர் தான் ஹ்ருஷீகேசன். மகாவிஷ்ணு ஈஸ்வரன் அர்த்தம். அவர் எப்படி இருக்கார்? சாரதேந்தீவரஸ்யாமம். சரத்காலத்திலே உள்ள இந்தீவரம் தாமரை மாதிரி சிகப்பு நிறத்தில் இருக்கார். செவந்த நிறம். செவந்த நிறமല്ല, ശ്യാമള വർണ്ണം. ശ്യാമളം എന്ന് നീലവും കറുപ്പും കൂടെ ചേർന്ന നിറം. അതായത് കൃഷ്ണനോട് നിറം. ശരത്കാലത്ത് തന്നെ മഞ്ഞ് പെയ്യറ കാലമാണ്, കുളിർകാലമാണ്. அங்க இந்த தாமரை எல்லாம் நன்னா இந்த வசந்த காலத்தில மாதிரி விகசிச்சிருக்காது. அப்போ ஒரு ശ്യാമ വർണ്ണം தான் இந்த தாமரைக்கு இருக்கும். அந்த சரத்காலத்திலே உள்ள தாமரையோடு நிறம் உள்ளவனாக்கும் ஹ்ருஷீகங்களோடு ஈசனான ஹ்ருஷீகேசன். யோகிபிஹி சனைஹி சம்ராத்யம். இந்த யோகிமார் அவளோட ஹிருதய கமலத்தில இந்த ஹ்ருஷீகேசனைத்தான் தியானம் பண்றா. அனிருத்தாக்கியம். அவருக்கு இன்னொரு பேரும் இருக்கு, அனிருத்தன். ஆராலையும் தடசப்படுத்த முடியாதவர். இவருக்கு தடையா ஆருக்கு நிற்க முடியாது. எதையும் செய்யறதுக்கு சக்தி உள்ளவர் அனிருத்தன். அனிருத்தன் தான் இந்த ரிஷிகேசன் யோகிமார் தெரிஞ்சுக்கிறா. அப்போ மனஸ்தத்துவத்தில எந்த தேவனை உபாசிக்கணும்? மனசோட அதிதேவன் அனிருத்தனாக்கும்னு நேரத்தை சொல்லித்து. அந்த அனிருத்தன் ശരത്കാലത്തിലെ ഉള്ള ശ്യാമവർണം നീലത്താമര അർത്ഥം. താമരയിലെ വെള്ളയുണ്ടു, നീലയുണ്ടു, ചുവപ്പുണ്ടു. ചെന്താമരയുണ്ടു, വെൺതാമരയുണ്ടു, നീലത്താമരയുണ്ടു. ഇങ്ങനെ നീലത്താമരയോട് നിറം മാതിരിയുള്ള ശ്യാമള വർണ്ണത്തോട് കൂടിന அந்த அனிருத்தனை யோகிமார் மனசுல தியானிக்கிறா. அவரோட இச்சையை பிரதிரோதிக்கிறதுக்கு ஆருக்கும் சக்தி இல்லை. அபாரமான பலமுடையவர். அதனால அவரை அனிருத்தன் கூப்பிடுறார். அந்த அனிருத்தனை யோகிமார்கள் மனசுல உபாசிக்கிறார். அந்த அனிருத்தனை உபாசிச்சானா நம்மளோட மனசு சுத்தமாகும். மனசுல உள்ள ஆசைகள், அந்த ஆசைகள்ங்கிற அந்த அழுக்கு மனசுல இருந்து போகும். அப்போ சித்திக்கு வேண்டி யோகிகள் இந்த அனிருத்தனைத்தான் உபாசிக்கிறார். நமக்கு இன்னைக்கு இங்க நிறுத்திப்போம். அந்த சிருஷ்டியிலே உள்ள ஒவ்வொரு அம்சமா சொல்லிண்டு வரார். ஓரோன்னோடும் தேவதா பாவத்தையும் சொல்றார். மேலே உள்ள விஷயங்களை நமக்கு அடுத்த வாரம் வாசிப்போம். பெரியவாச்சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இந்திய நேரப்படி 6 மணிக்கு ஒலிபரப்பாகும். பெரியவாச்சரணம். சீரார்
அமுதின் அருட்டாளினை பாடியாரா அமுதின் அருட்டாளினை பாடி போரார்வேல் கண்மடவி பொன்னு செல்லாடாமோ போரார்வேல் கண்மடவி பொன்னு செல்லாடாமோ பொன்னு செல் ஆடாமோ பொன்னு செல்லாடாமோ பொன்னு செல் ஆடாமோ பொன்னு செல்லாடாமோ பொன்னு செல்லாடாமோ மூன்றங்கிலங்கு நயனதனுவாத மாண்டங்கு தேவர்களும் காணாமலடிகள் மூன்றங்கிலங்கு நயனதனுவாத மாண்டங்கு தேவர்களும் காணாமலரடிகள் தேன் தங்கே தித்தித்து அமுதோரே நான் தெளிதங்கு தேன் தங்கே தித்தித்து அமுதோரே நான் தெளிதங்கு தங்கே நின்றொருகும் உத்தர கோசமங்கை தங்கே நின்றொருகும் உத்தர கோசமங்கை கோண்டங்கு இடை மருது பாடி குல மஞ்சை கோண்டங்கு இடை மருது பாடி குல மஞ்சை போன்றங்கு நடையீர் பொன்னு செல்லாடாமோ போன்றங்கு நடையீர் பொன்னு செல்லாடாமோ மஞ்சை போன்றங்கு நடையீர் பொன்னு செல்லாடாமோ பொன்னு செல் ஆடாமோ பொன்னு செல்லாடாமோ பொன்னு செல் ஆடாமோ பொன்னு செல்லாடாமோ பொன்னு ஆடிடு நீ பொன்னூசல் ஆடிடு நீ பொன்னூசல் ஆடலரசான எங்கள் சந்திரசேகர குருவே ஆடிடு நீ பொன்னூசல் ஆடிடு நீ பொன்னூசல் ஆடலரசான எங்கள் சந்திரசேகர குருவே ஆடிடும் என் மனமதிலே அன்புடனே அவந்ததையும் ஆடிடும் என் மனமதிலே அன்புடனே அமர்ந்ததையும் ஆடாமல் அருளி எங்கும் ஆடாமல் அருளி எங்கும் ஆடாமல் அருளி எங்கும் ஓடாமல் செய்தின்று ஆடாமல் அருளி எங்கும் ஓடாமல்
சந்திரசேகர குருவே அடிய பொற்பாதமதை தேடியறிந்தானோய்ந்தாய் ஆதிகுரு சங்கரரும் நீயலவே உலகுணர்ந்தாய் அடிய பொற்பாதமதை தேடியறிந்தானோய்ந்தாய் ஆதிகுரு சங்கரரும் நீயல்லவே உலகுணர்ந்தாய் ஆடி பெருவெள்ளமென உன்னருளும் தான் பெருகி ஆடி பெருவெள்ளமென உன்னருளும் தான் பெருகி ஆலயமாய் எழுந்திங்கு ஆலயமாய் எழுந்திங்கு ஆலயமாய் எழுந்திங்கு அடியவர்கள் மனம் மகிழ ஆலயமாய் எழுந்திங்கு அடியவர்கள் மனம் மகிழ ஆடிடு நீ பொன்னூசல் ஆடிடு நீ பொன்னூசல் ஆடலரசான எங்கள் சந்திரசேகர குருவே கஞ்சிவல காமாட்சி தன் குழந்தாள் சங்கரரே கஞ்சிவல காமாட்சி தன் குழந்தாள் சங்கரரே குரு சந்திரசேகரரே உறங்கிடுவீர்களே உறங்கிடுவீர்களே ஆதிகுரு சங்கரராய் அன்றொரு நாள் வந்தவரே அறுபத்து எட்டாகும் பீட்டபதி காலே ஏழுலகும் பூப்பவரே காப்பவரே கடப்பவரே எல்லோர்க்கும் அருள்பவரே உறங்கிடுவீர்களே அயனுடனே மாலவனோ தேடிய பொற்பதத்தவரே அருமறைகள் சாற்றும் முயல் மலர்பதமே காலே முக்தி நிலை எய்திடவே சக்தி தரும் சத்குருவே முக்தி நிலை எய்திடவே சக்தி தரும் சத்குருவே நித்தமெங்கள் நாவீசையில் நித்திரை கொள்தாயே நித்தமெங்கள் நாவீசையில் நித்திரை கொள்தாயே நித்தமெங்கள் நாவீசையில் நித்திரை கொள்தாயே பெரியவாசரணம்.
பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றன. எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை இந்திய நேரப்படி 6 மணிக்கு துவங்கும். பெரியவாச்சரணம்.